ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் அஷ்டமகாளியே போற்றி போற்றி. ஓம் ஆதிகாளியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் காளி தேவி வந்திருக்கின்றேன். உனக்கு நடக்க இருப்பதை அனைத்தையுமே உன் தாய் உன்னிடம் சொல்லிவிடலாம் என்று உன்னை தேடி இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்னுடைய செல்வமே, உன்னிடத்தில் நான் இப்பொழுது சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். உன்னுடைய எதிரியின் வேகத்தை பார், உன்னுடைய துரோகியின் வேகத்தையும் பார் என் குழந்தையே. உன்னிடம் இருக்கும் நல்ல குணத்தினால் சோர்வுகளை பார். இப்பொழுது கேட்ட மனிதர்களே, இப்படி வேகமாக இருக்கும் பொழுது நல்ல உள்ளம் படைத்த நீ இப்படி சோர்வாக இருக்கலாமா? யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உனக்கு இப்படி கஷ்டம் வருகின்றது என்றால் அது நிரந்தரம் கிடையாது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள் என் தங்கமே. கஷ்டம் இருக்கும், ஆனால் அது நிரந்தரமாக விட்டுவிட மாட்டேன் உன் தாய் என் குழந்தையே. இல்லை, நீயும் பாவம் செய்திருக்கின்றாய் என்று, அதனால்தான் இப்படி அனுபவிக்கிறாய் என்று மட்டும் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளவும் தேவை கிடையாது. உன் மனதை பற்றி உன் தாய்க்கு நன்றாக தெரியும். நீ நல்ல மனம் படைத்த என் குழந்தையாகுவாய். உன் மனதை மட்டும் தெளிவுபடுத்திக்கொள் என் தங்கமே. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை தெளிவுபடும். உன் துரோகியும் எதிரியும் உன் பகைவர்களாக இருக்கும். அவர்கள் வேகத்தை கூட்டிக் கொண்டேதான் செல்கின்றார்கள். சில வினாடிகள் கூட உன்னை பற்றி யோசிக்காமல் இருப்பதும் இல்லை, அதை செயல்படுத்தாமல் இருப்பதும் இல்லை. அவர்களால் முடிந்த அளவிற்கு உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே. ஒன்றில் நீ தப்பித்தால் கூட இன்னொன்று உனக்கு பண்ணிவிடுகின்றார்கள். அதில் நீ தப்பித்து விடக்கூடாது என்று அதில் கவனத்துடன் இருக்கின்றார்கள் என் தங்கமே. அதை கண்ணும் கருத்துமாக உன்மேல் விழி வைத்து நீ அதில் தப்பித்து விடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பொழுது எல்லாம் நீ உன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவதே கிடையாது அல்லவா? உன் கஷ்டங்களையும் உன் மனதில் இருக்கின்ற மனக்குமரல்களையும் உன் சந்தோஷங்கள் எதையும் யாரிடமும் வெளிப்படுத்துவது கிடையாது அல்லவா? அதனால் உன் பகைவர்கள் நீ என்ன நிலையில் இருக்கின்றாய், என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் குழந்தையே. எப்படியாவது உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றாள். ஏதாவது பாதிப்பு கொடுக்க வேண்டும். எப்படியாவது உன் குடும்பத்தையும் வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அதை அவர்கள் செவிகளில் கேட்க வேண்டும். அதற்கு அவர்கள் செய்யும் காரியங்களை எல்லாம் நான் தெரிந்து கொண்டு என் தலையே சுற்றிவிட்டது என் தங்கமே. உன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இவ்வளவு தூரம் சென்று உனக்கான காரியங்களை எல்லாம் அவர்கள் கண்கூட பார்க்க வேண்டுமென்று அவர் என்னென்ன செயல்களை செய்கிறார் என்று உனக்கு தெரியுமா? அவர் ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அதை முடக்கி நீ செய்தால் இன்னொன்று என்று உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொள்ளுவதை மட்டும் அவர்கள் என்றுமே நிறுத்த மாட்டார்கள் என் குழந்தையே. நீ அதில் தப்பித்து விடக்கூடாது. உனக்கு இது இல்லை என்றாலும் இன்னொன்று உன்னை தாக்கி விட வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள் என் குழந்தையே. தீய செய்ய நினைப்பவர்களுக்கு மட்டும் எதற்கு தாயே இவ்வளவு பலத்தை கொடுக்கின்றாய் என்று நினைக்காதே என் குழந்தையே. தீய சக்தி ஆரம்பத்தில் அதிவேகத்தோடே இருக்கும் என் குழந்தையே. அதை அடுத்தடுத்த முறையில் நான் கட்டுப்படுத்தி விடுவேன் என் தங்கமே. அந்த நேரத்தையே உன் தாய் இப்பொழுது கணக்கிட்டு கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. ஏனென்றால் உன் கரும வினைகளையும் இத்தனை நாள் இத்தனை நேரம் என்று உன் தலையில் எழுதப்பட்ட விதி அப்படி என் குழந்தையே. உனக்கு வரவேண்டிய அத்தனையுமே உனக்கு வர கிடையாது.
உனக்கு வரவேண்டியது பாதி வரவிடாமலும் அதை குறைத்தது என் தாயின் ஆகும் என் குழந்தையே. அவர்கள் உனக்கு செய்த முழுமையாக உன்னிடம் வந்திருந்தால் நீ தாங்கி இருக்கவே மாட்டாய் என் தங்கமே. உன் தாய் உனக்கு துணையாகவும் உனக்கு வருவதை மட்டும் குறைவாகவும் அதில் பாதியை தான் உனக்கு இன்வரை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு அவர்கள் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிறிய நாள்தான் இருக்கின்றது. அதில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை முழுமையாக அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்து விடுவேன் என் குழந்தையே. அதுவரை உன் தாய் சொல்வதை கேட்டு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே. ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேனே என்று ஒரு இடத்திலேயே அமர்ந்து விடாதே என் குழந்தையே. உன் காரியங்களை கவனித்துக்கொள். உன் கடமைகளை சரிவர செய்துவிடு. தெய்வத்தின் வழிபாடை விட்டு விடாதே. தெய்வத்தின் வழிபாடை கைப்பற்றிக்கொள் என் தங்கமே. கைப்பற்றி உன்னை என் மனதில் ஆழமாக பதிய வைத்துவிடு. உன்னை விட்டு நான் விலகாதபடி செய்துவிடு என் தங்கமே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் மேம்படும் என் தங்கமே. அப்பொழுதே உன் வாழ்க்கை மேம்பட செய்வேன் என் குழந்தையே. உன் எதிரியை இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? இவன் உனக்கு செய்கின்ற எல்லா காரியங்களையுமே இருந்து நீ தாண்டி வந்து தப்பித்து விடுகிறாய் என்று இப்பொழுது புதிதாக ஒரு காரியத்தை உனக்கு செய்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று அந்த புதிய காரியத்தில் இறங்கிவிட்டான். அதில் பல பேரிடத்தில் கேட்டு அவர்களின் அறிவுரைப்படி இப்பொழுது என்ன செய்ய இருக்கின்றான் தெரியுமா? அவன் உன்னுடைய பெயரை எழுதி அதை எடுத்து சென்று புளிய மரத்தில் ஆணியடித்து விட்டான் என் குழந்தையே. என் தங்கமே, உன் மீது இத்தனை விரோதம் அவனுக்கு ஏன்? உன் மீது இத்தனை வெறுப்பு அவனுக்கு ஏன்? நீ என்ன அந்த அளவிற்கு செய்துவிட்டாய் என் குழந்தையே என்று இத்தனை காரியங்களை உன்னை நோக்கி செய்து கொண்டே இருக்கின்றான் என் குழந்தையே. ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்று உன்னை தாக்க அவன் செய்யும் காரியங்கள் நிறுத்தவே மாட்டேங்கிறான். அந்த அளவிற்கு நீ என்ன செய்தாய் என்று உன் தாய்க்கே புரியவில்லையே என் தங்கமே. இதை கேட்டதும் நீ அவ்வளவுதான், இதை கேட்டுவிட்டோம் என்று அடுத்த வேலைகளை பார்க்க மட்டும் சென்றுவிடாதே என் குழந்தையே. உனக்கு பெரிய ஆபத்தை அவன் விளைவிக்க போகின்றான் என் குழந்தையே. இனிதான் உனக்கு பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது. நீ தெய்வ வழிபாட்டை மட்டும் கைவிட்டு விடாதே என் குழந்தையே. நீ தெய்வ வழிபாடுகளை தொடர வேண்டும். அதையெல்லாம் அதிகப்படுத்திக்கொள் என் தங்கமே. உன் குலதெய்வத்திடம் உன் கோரிக்கைகளை வைத்து கொண்டே இரு. உன்னால் முடிந்தால் கூட ஒரு முறை உன் குலதெய்வத்தை நேரில் போய் வணங்கிவிட்டு வா என் குழந்தையே. உனக்கு மன நிம்மதியும் அதை தாங்குவதற்கான சக்தியையும் கொடுக்கும் என் குழந்தையே. பிறகு உனக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீமைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆபத்தை எல்லாம் தளர்த்து கொண்டே வருவார் உன் குலதெய்வம். உன் குலதெய்வ வழிபாடை மட்டும் விட்டு விடாமல் நீ கடைபிடித்தால் மட்டுமே உன்னால் இந்த போன்ற இன்னல்களிலிருந்து தப்பித்து அதில் இருந்து முழுமையாக வெளிவர முடியும் என் தங்கமே. உன் குலதெய்வம் உன்னை காப்பாற்றுவதற்கான எல்லா வகையிலும் செய்துவிடும் என் குழந்தையே. என் பிள்ளையே, உனக்கு காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். உன் தெய்வத்தின் வழிபாடை மற்றும் பற்றிக்கொள்ளின் தங்கமே. கைவிட்டால் உன் எதிரிகள் கொண்டாட்டம், பின்பு உனக்குதான் திண்டாட்டம் என் குழந்தையே. அதனால் எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் உன் குலதெய்வ வழிபாடை நிறுத்திவிடாதே என் குழந்தையே. ஒரு குலதெய்வம் என்பது அந்த குலத்திற்கே ஆனது. அதனால் உன் குலதெய்வம் உன்னை அதிலிருந்து காப்பதற்கான அனைத்தையுமே செய்துவிடும். அதனால் நீ உன் குலதெய்வத்தை நேரில் சென்று உன் கோரிக்கைகளை எல்லாம் உன் குலதெய்வத்திடம் விட்டு நீ உன்
கஷ்டங்களை எல்லாம் உன் குலதெய்வத்திடமே விட்டு நீ நிம்மதியாக அங்கிருந்து வந்துவிடு என் குழந்தையே. உனக்கு நிம்மதியையும் வலிமையும் அவர் தந்து விடுவார் என் தங்கமே. என் தங்கமே, நீ தைரியமாகவும் கவனமாகவும் இரு. இதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்த எனது கடமையாகும் என் தங்கமே. இதை சுதாகரித்து நடப்பது உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என் குழந்தையே. உனக்கு நல்லது செய்யவே உன் தாய் உன்னை இவ்வளவு தூரம் உனக்கான அத்தனையும் சுதாரித்து உன்னிடம் முன்கூட்டியே கொண்டு வந்து சொல்லிவிடுகின்றேன். என் கடமைகளை நான் சரிவர செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ எச்சரிக்கையுடன் இருப்பது உனது கடமையாகும் என் குழந்தையே. நீ இவர்கள் செய்கின்ற ஆபத்திலிருந்து எல்லாம் தப்பித்து விட வேண்டும் என்றது இந்த தாயின் முழுமையான எண்ணமாகும். அதற்காகவே உன் தாய் உன்னை வந்து சந்தித்து உனக்கான இத்தனையும் தந்து கொண்டிருக்கின்றேன். அவர்களிடம் சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள் என் குழந்தையே. அவர்கள் உன்னை என்ன வேணால் செய்து விடுவார்கள். அவர்கள் அதற்கெல்லாம் துணிந்தவர்களாகவே இருக்கின்றார்கள் என் குழந்தையே. உன் தாய் சொன்ன அத்தனையும் மனதில் கொண்டு நீ தைரியத்துடனும் நல்ல மகிழ்ச்சியாகவும் உன் வாழ்க்கையை தொடர்ந்து என் தங்கமே. என் தெய்வ வழிபாடை மட்டும் என்றும் கைவிட்டு விடுவாதே என் குழந்தையே. தீய சக்தி ஆரம்பத்தில் அதிக சக்தியோடு இருக்கும். ஆனால் உன் குலதெய்வம் அதை படிப்படியாக குறைத்து உன்னை அதிலிருந்து முழுமையாக வெளிவர செய்துவிடும் என் குழந்தையே. நீ வழிபடும்போது உன் தெய்வம் உன் துணையாக உன்னோடே வந்துவிடும் என் குழந்தையே. அதற்கே உன் தாய் உன்னை இவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு நல்லதை செய்வதற்காகவே என் தங்கமே. எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு என்றுமே நல்லது நடக்கப் போகின்றது. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் ஆதி காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.